இருளின் மோதிரத்தின் சோதனையை நீ முடித்து விட்டாய். அந்த மோதிரத்திற்குள் நெக்ரோமன்சரின் சக்தி விழித்துக் கொள்கிறது. பொருளின் தரம் உயர்ந்து விட்டது. அரியது, அதாவது ரேர்ல இருந்து எபிக்காக மாறிவிட்டது. நம்ம சின்னன் ரியூகாவும் மிகச்சிறப்புன்னு சொல்றான். தயவு செய்து ஒரு வகுப்பை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. உங்களது பண்புகளின் அடிப்படையில் பட்டியலிடப்பட்டுள்ளவற்றிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது மார்ஷல் ஆர்டிஸ்ட், மேஜ், பிரீஸ்ட், நெக்ரோமன்சர். ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ இந்த ரிங் ஆஃப் டார்க் அபியஸ் டார்க்னஸ் வாங்கினதே நெக்ரோமன்சிக்காக தான். நெக்ரோமன்சரை செலக்ட் பண்றான். இறந்தவர்களின் ஆத்மாக்களை கட்டுப்படுத்தும் ஒரு வகுப்பு. நெக்ரோமன்சர் தனது ஆத்ம சக்தியை ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்தி வீரர்களை வர வைப்பார் மற்றும் இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிரியம் கொடுப்பார்னு சொல்றாங்க. அப்போ சிஸ்டம்ல இருந்து டெக்ஸ்ட் வருது, கைட் ஆஃப் டெத், மரணத்தின் வழிகாட்டி. ஸோ இந்த ஆத்ம சக்தியின் பயன்பாடு என்ன பண்ணதுன்னா 20% ரெடியூஸ் செய்யுது. இது ஆத்ம சக்தி, அந்த ஸ்பிரிச்சுவல் பவருடைய பயன்பாடை 20% வரைக்கும் குறைக்குது. அதாவது ஹீரோ வர வைக்கிற அந்த வீரர்களுடைய செயல்திறனும் இது அதிகமும் படுத்துது. ஒரு நல்ல ஆரம்பம் சொல்லி நம்ம ரியூகாவும் சொல்றான். பயன்படுத்தக்கூடியது 2 திறன்கள் தானா ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிணங்களை எழுப்புதல், அதாவது ரைஸ் அண்ட் டெட். லெவல் 1ல இருக்கு. ஆத்ம மந்திரம் தான் இதுவுமே. ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நெக்ரோமன்சி மூலம் கிடைச்ச சக்திகள். இந்த 2 சக்தின்றது இறந்தவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் சக்தி தான் இது. அவர்களை உங்களது நிழலில் சேமித்து வைத்து விரும்பும் போது அழைக்கலாம், அதாவது சம்மனிங் பண்ணிக்கலாம். செகண்ட் எலும்புகளை கட்டுப்படுத்துதல், போன் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ரைஸ் அண்ட் செகண்ட் போன் கண்ட்ரோல். இதுவும் லெவல் 1ல இருக்கு. ஆத்ம மந்திரம் தான். உடைந்த எலும்புகளை சரி செய்து அவற்றை எதிரிகளுக்கு சேதம் விளைவிக்கும் ஆயுதங்களாக பயன்படுத்த அனுமதிக்கும். நான் கால பயணம், ரிக்ரெஷன் செய்த பிறகு எனது தகுதி மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகாவும் யோசிக்கிறான். பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த நெக்ரோமன்சி அறிவு மண்டைக்குள் இருந்தாலும் என்னால் இன்னும் இந்த திறன்களை பயன்படுத்த முடியவில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுறான் தான். நான் நினைத்தது போலவே சிஸ்டம் வகுத்த அந்த லெவல்களையும் ஸ்டார் ரேங்க்ஸையும் மீற முடியாது போல் இருக்கிறது. இப்போதைக்கு இந்த தகுதி போதாது. அவர்களை வீழ்த்தும் அளவுக்கு வலிமையான நெக்ரோமன்சராக நான் மாறி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளாகிறான். சரி, முதலில் எனக்கு ஒரு விண்மீன் தொகுப்பு தேவைன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது கான்ஸ்டலேஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ ஃப்ளைட்ல எங்க போறாங்கன்னா குரோனோஸின் ஆலயத்துக்கு தான் செல்றாங்க, டெம்பிள் ஆஃப் குரோனோஸ். அப்போ நம்ம ரியூகாவும் யோசிக்கலாம். ஜூஸ் மற்றும் ஒலிம்பஸ் கடவுள்களால் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் ஒளியை இழந்த அந்த பழங்கால விண்மீன் தொகுப்புகள், சூரிய கடவுள்களான ஹீலியோஸ் போன்ற டைட்டன்கள் வெற்றியை பெற்றிருந்தாலும் விண்மீன் தொகுப்புகளாக செயல்பட முடியாமல் இருந்தார்கள். ஆனால் சொல்லும்போது எனது பாக்கெட் கடிகாரத்தின் மற்றொரு பகுதி உடைந்து விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகா பார்க்கலாம். சரி, இப்போது ஒரு விழுந்த விண்மீன் தொகுப்பை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வேகமா அந்த பெஞ்ச்ல தட்டுறான். ஸோ இப்போ ஒரு அனதர் டைமென்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறான். அந்த கோயிலுக்குள்ள நடக்குது. அப்ப நம்ம ரியூகா அங்க இருப்பது யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். குரோனோஸ் கடவுளும் எறும்பு போன்ற சிறிய ஒரு மனிதன் எனக்கு எதிராக எங்கிருந்து வந்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. நம்ம ரியூகாவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி, டைட்டன்களின் வீழ்த்தப்பட்ட அரசனை குரோனோஸ் அவர்கள்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இவர் ஒரு பெரிய காடு. ஸோ இவர் தோத்துட்டு ஸோ அந்த கான்ஸ்டலேஷன் அந்த காடுன்ற பதவி விட்டு இறங்கி வந்துட்டாங்க. ஓகேங்களா? குரோனோஸும் சிறுவனை நேரத்தை பின்னோக்கி திருப்பியது நீதான், அந்த ரிக்ரெஷனை பயன்படுத்தி நீதான் கேட்கிறாரு. நீங்கள் பார்ப்பது போலவே அவன் நிச்சயமாக சிரிக்கிறான். நீங்கள் ஒரு கணத்தில் எதிர்காலத்தை பார்த்திருக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவகாவும் கேட்கிறான். குரோனோஸும் நீ உண்மையில் யார்ன்ற கேள்வி வைக்கிறாரு. நம்ம சின்ன ரியூகா ஒலிம்பஸின் ஜூஸின் தந்தை குரோனோஸ். டைட்டன்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை கேட்டு தனது சொந்த குழந்தைகளையே விழுங்கிய கடவுள். ஆனால்
ஒலிம்பஸ் அனைத்தையும் பறித்து கொண்டது. இப்போது நீங்கள் ஒரு மறக்கப்பட்ட பெயர் மட்டுமே சொல்லிட்டு அவரை வந்து கிண்டல் பண்றான். ஒலிம்பஸ் மீதான உங்கள் பழிவாங்கும் தீ அனைத்தும் சாம்பலாகி இருக்க வாய்ப்பில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஸ்டின் பண்றான். உங்களுக்கு பழி வாங்க வேண்டுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குறான். அப்ப குரோனோஸ் கடவுளும் உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. நம்ம சின்னன் ரியுகாவும் எனக்கு ஒரு கான்ஸ்டலேஷனா நீங்க மாறுங்க, உங்களின் பழி வாங்கக்கு நான் உதவுறேன்னு சொல்லிட்டு காடு கிட்டே வந்து டீல் பேசுறான். ஸோ காய்ஸ், இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ இந்த மான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஹீரோ நெக்ரோமன்சி, காட் என்னது ஹோலி பவர், அப்போ வந்து டிவைன் பிளெஸிங் கிடைக்கும். ஸோ ரியலி வந்து அமேசிங்கா இருக்கும், டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. ஸோ நான் ஒரு சாப்டரா போட போகிறேன், ஏன்னா ஒன்னு லென்த் ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் திஸ். ஒரு சாதாரண மனிதன் என் முன்னிலையில் இவ்வளவு பகையாக பேசுகிறான்னு சொல்லி குரோனோஸும் கேட்கிறாரு. ஒரு சாதாரண மனிதனால் எனது பழிவாங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்ட்டு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸை கேட்கிறாரு. அப்போ வந்து நம்ம ரியுகாவும் சொல்றான், உங்களுக்கே தெரிந்திருக்கும், எந்த ஒரு கான்ஸ்டலேஷனுடைய பிளெஸ்ஸிங்கும் இல்லாம நான் வந்து 9 ஸ்டார் ஹண்டரா வந்து தகுதி அடைந்தேன். அது மட்டும் இல்லாம ஜூஸும் நான் பழிவாங்க வேண்டிய வேட்டைக்காரர்கள் ஒருவன் சொல்லிட்டு சொல்றான். சினன் ரியுகா வந்து ரோமனோ குடும்பம் மட்டுமல்ல, எங்களை கண்டு கொள்ளாத அந்த 7 பெரிய குடும்பங்களும் என் எதிரிகள் தான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது எதிரிக்கு எதிரிக நண்பன்ற கான்செப்டை இவன் வந்து கோரிலேட் பண்றான். ஒலிம்பஸின் விண்மீன் தொகுப்புகளை தாங்கி நிற்கும் அந்த ரோமனோ குடும்பத்தை நான் அழித்தால் பூமியில் ஒலிம்பஸின் செல்வாக்குன்றதை அழிந்துடுன்னு சொல்லி சொல்றான். ஸோ ஹீரோ அசாசின் பண்ண வந்து பாத்தீங்களா, அந்த டிமிட்ரின்னு ஒரு நபர். ஸோ அவன் வந்து இந்த ரோமனோ ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஸோ அவனை அடிக்கிறது மூலியமா இடத்துல இருக்கிற ஒலிம்பஸனுடைய பவர்ன்றது ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆசை வார்த்தை கூறி வந்து வசப்படுத்துறான். அப்போ குரோனோஸும் வீழ்த்தப்பட்ட ஒரு கடவுளை தூண்டுவதற்கு இது ஒரு சிறிய ஆசைதான் சொல்லிட்டு கண்ணும் பிடிக்கிறாரு. எனது பாக்கெட் கடிகாரத்தை செயல்படுத்தும் அளவுக்கு உன்னிடம் திறமை இருக்கலாம், ஆனால் கால பயணம் செய்த பிறகும் எனது பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு ஒரு நெக்ரோமன்சராக மாறி எனக்கு உதவுவதாக நீ நினைக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார். அதாவது ஹீரோ வந்து குரோனோஸ் வாட்சை பயன்படுத்தி தான் ரிக்ரெஷனை மேற்கொண்டிருப்பான். ஸோ நீ என் பவரை யூஸ் பண்ணி எனக்கே உதவுவேன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதாவது நீ அதுக்கு ஒர்த்தான்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம சினன் ரியுகா வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கும் சக்திகளுடன் எனக்கு உடன்பாடுன்றது இல்லை. ஒரு நெக்ரோமன்சரின் இயல்பு என்னிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது நேரத்தின் கடவுளான உங்களுக்கு உண்மையாக இருக்கலாம், ஆனால் அறுவடையின் கடவுளுக்கு இது வேறு கதை. அது காட் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஸோ இவர் தான் வந்து டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா. வேட்டைக்காரர்கள் தங்கள் சக்தியை பெருக்குகிறார்கள். விண்மீன் தொகுப்புகள் தங்கள் ஆசைகள் மற்றும் இயல்புடன் ஒத்துப்போகும் வேட்டைக்காரர்களுடன் ஒப்பந்தம் செய்கின்றன சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. அறுவடை மற்றும் காலத்தை ஆளும் குரோனோஸ் அறுவடையின் அடையாளமான அவரது அறிவால், அதாவது இந்த கிரிம் ரீப்பர் மாதிரி மரணத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. பாதாள உலகில் அவர் மரணம் மற்றும் அறுவடை இரண்டிற்கும் அடையாளமாக இருக்கிறார். அதாவது விதியை மீறும் பொதுவான பண்பை இவர்கள் இருவருமே கொண்டுள்ளன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம குரோனோஸும் முயற்சித்து பார்த்ததில் தவறு ஏதும் இல்லை, பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம சினன் ரியுகாவும் ஒரு முடிவுக்கு வந்தது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இதை பேசி கொண்டிருக்க இது நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். உனது சக்தியால் உருவாக்கப்பட்ட கதைகளின் விதைகளை பயன்படுத்த திட்டமிடுகிறான்னு சொல்லி குரோனோஸும் கேட்கிறாரு. நம்ம ரியுகாவும் அந்த வளரும் விண்மீன் தொகுப்புகளை விட பலவீனமாக இருக்க உங்களுக்கு சம்பந்தம் என்றால் அப்படியே இருக்கட்டும், ஆனால் பழிவாங்குவதற்காக உங்கள் இயல்பையே மாற்றிக் கொள்வீர்கள் என்று நம்பிதான் நான் இங்கு வந்தேன்னு சொல்லி சொல்றான். அதாவது நீங்க வந்து ரிவெஞ்ச மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிமே வந்து தூண்டுறான். ஓகேங்களா. என்னுடன் சேர்ந்து உங்கள் சக்தியை மீண்டும் பெறுங்கள், ஒலிம்பஸை தகர்ப்போம் சொல்லிட்டு அவரை மோட்டிவேட் பண்றான். அதாவது இப்போ வந்து இவர் வந்து ஃபாலன் கான்ஸ்டலேஷன் தான், ஒரு பவர் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வார்டன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ வந்து உங்க பவரை ரீகெயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரை இனிமே வந்து உற்சாகப்படுத்துறான். எனக்கு வேற வழி இல்லை, இது வேலை செய்யவில்லை என்றால் நான் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே திட்டம் போடுறான். குரோனோஸ் வந்து நீ விளையாடுகிறாயா மாடுலனை,
உனது இந்த துணிச்சல் எனது பொறுமையை சோதிக்கிறது. அப்படியானால் எனது அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை உன்னால் உண்மையிலேயே கையாள முடியுமா என்று நான் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் அறுவடை பகுதியை பார்த்து கொள்கிறேன், உனது அந்த பழைய அதிகாரத்தை நீயே வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு சொல்றான். என் இயல்பை எதிர்ப்பது என்பது உனக்கு அருகில் எப்போதும் ஒருவர் இருப்பதோடு தொடங்கும் என்பதை நீ உணர்ந்தாயான்னு சொல்லி சொல்றது. இந்த சோதனையை உன்னால் தாங்க முடிந்தால் நான் உனது விண்மின் தொகுப்பாக மாறுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அவருடைய ஹோலி போற ஹீரோக்குள்ள செலுத்துறாரு. அப்ப நம்ம ரியூகாவும் என்ன இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் என்று பார்க்குன்னு சொல்லிட்டு ரியூகாவும் சொல்றான். எனது புனிதன்னு சொல்லிட்டு மை செயின்ட்னு சொல்லிட்டு குரோனோஸ் வந்து அவருடைய பிளெஸிங்ஸை வழங்குறாரு. அப்ப நம்ம ரியூகாவும் வந்து ஒரு புனிதனான்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அதாவது ஒரு புனிதன் விண்மின் தொகுப்பின் பிரதிநிதியாக புனித சக்தியை பெறுகிறான். ஒரு நெக்ரோமன்ஸரின் இருண்ட குணமும் ஒரு புனிதரின் புனித குணமும் இந்த முரண்பட்ட சக்தியை எனது உடலுக்குள் மோதுகின்றேன்னு சொல்லி சொல்றான். நான் இப்போது மயக்கம் அடைந்தால் ஒரு விண்மின் தொகுப்பை பெறும் வாய்ப்பை வந்து நிரந்தரமா இழந்துடுவேன். இதை வந்து நான் என்டியூர் பண்ண தாங்கிக்கணும்னு சொல்லி சொல்றான். சிரமப்படுற நம்ம ஹீரோ வந்து ஏன்னா வந்து அவன் நெக்ரோமன்ஸ் ஈவல் பவர், இது காடு, அதாவது செயின்ட்ன்றது ஹோலி பவர். ஸோ ரெண்டுமே வந்து ஹீரோக்குள்ள வந்து முரணான சக்தினால மோதிக்குது. அப்போ குரோனோஸோட மினியன் உருவாயிடுச்சு. அதாவது அவர் வந்து ஹீரோ கூட சக்சஸ்ஃபுல்லா வந்து பிளெஸிங்கை வழங்கி கான்ஸ்டேஷனை மாட்டாரு. அப்போ வந்து குரோனோஸ் அந்த மினியன் மாதிரி ஆயிடுது சின்னதா. ஆஹா, ஜப்பான் தான் சிறந்தது, உலகம்ன்றது இவ்வளவு மாறிடுச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. காலத்தின் ஓட்டம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மற்றும் கொடூரமான விஷயம் சொல்லி சொல்றாங்க இல்லையா, எனது ஒப்பந்தம் சொல்லி குரோனோஸ் வந்து கேட்கிறாரு. அப்போ வந்து சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது, வானுலகில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றிவிட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா அசூர் ஸ்டார். ஸோ இது வந்து அறுவடை செய்யறவங்களுக்கு சொல்லிட்டு நோட்டிபிகேஷனும் வருது. ஸோ இவர் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டமுக்கு தெரியுது. ஓகேங்களா. அப்போ குரோனோஸ் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கூட உருவாக்க தெரியாத ஒருவனுக்கு இவ்வளவு அடக்கம் தேவையான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நம்ம ரியூகா வந்து நான் அவனது ஒப்பந்ததாரராக மாறினாலும் அவன் இன்னும் ஒரு விண்மீன் தொகுப்பாகவே இருக்கிறான். வேறு வழியின்றி எனது விண்மீன் தொகுப்பாக மாறி அவன் பழி வாங்குறான்னு சொல்லி சொல்றான். ஆனால் அவன் இன்னும் மிகவும் எரிச்சலாக எனக்கு தெரியுறான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ஏன்னா வந்து குரோனோஸ் வந்து ஒரு விண்மீன் தொகுப்பாக கருதப்பட்டாலும் ஒரு நெக்ரோமன்சரே அவரை இயக்குபவராக பயன்படுகிறார். மரணம் மற்றும் அறுவடையின் ஒளி ஒன்றாக இருப்பதால் அவர் ஒரு கலப்பு வகுப்பு, அதாவது ஹைபிரிட் கிளாஸ் தான் வந்து இருக்காரு. எனது சக்தியாக மாறுவது சாத்தியமானதுன்னு சொல்லி சொல்றான். அப்போ குரோனோஸ் வந்து உன்னை பின்பற்றுபவர்களின் நம்பிக்கையிலிருந்து வரும் புனித சக்தியா, நாம் ஏற்கனவே சிறிதாக இருப்பது போதாதான்னு சொல்லி சொல்றான். நம்ம சின்னன் ரியூகா வந்து அவனது பெருமையும் விருப்பமும் ஆபத்தில் இருக்கும் போது அவன் பின்வாங்க மாட்டான் என்பதால் தான் என்னால் இந்த முடிவை எடுக்க முடிந்தது. அதனால் தான் நான் இப்போது ஒரு முன்னோடி இல்லாத நிலையில இருக்கிறேன். கடந்த வாழ்க்கையில் நெக்ரோமன்சர் தான் சிறந்த வகுப்பாக இருந்தான் சொல்லி யோசிக்கிறான். அவன் தனது சக்தியை முழுமையாக எனக்குள் செலுத்தினான். ஒரு நெக்ரோமன்சரை புனிதனாக மாற்றுவான் என்று நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கான். அதாவது ஹீரோ வந்து நெக்ரோமன்சரு லாஸ்ட் இதுல ஃபுல்லா நெக்ரோமன்சரா வந்து இறந்துருப்பான். ஸோ இப்போ கான்ஸ்டேஷனோட பிளெஸிங்கோட ஸோ போத் நெக்ரோமன்சி ஹோலி பவரை ஹேண்டில் பண்றாங்கல்ல, அதுதான் இப்போ வந்து ஹீரோக்கு வந்து நோட்டிபிகேஷன் வருது, செயின்ட் ஆஃப் த ஒயிட் நைட். ஸோ இது வந்து ஒரு ஹோலி பவர் தான், வெள்ளை இரவின் புனிதன். ஸோ இதனுடைய புனித சக்தி திறன் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து +30%, மாற்றம் வந்து 100%. நெக்ரோமன்சர் திறன்களை பயன்படுத்தும் போது எந்த அபராதம், அதாவது பெனால்டிஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எக்ஸெப்ஷன் வழங்குறாங்க. ஸோ இதனுடைய கூடுதல் பண்புகள் தான். ஓகேங்களா. வெள்ளை இரவு, புனித சக்தி மற்றும் ஆத்ம சக்தி சமமாக மாற்றப்படும். அதாவது ஹோலி பவர் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து கன்வெர்ட் ஆயிடும். மற்றும் மந்திரவாதி வகுப்பின் அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். ஸோ ஹீரோ வந்து பிரீஸ்ட், மேஜ், இந்த கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோலி ஸ்பெல் தான் நம்ம ஹீரோ கிடைக்குது. இது வந்து ரியலி ஓபியான ஸ்கில் காய்ஸ், லைஃப் ட்ரெயின், அதாவது உயிர் உறிஞ்சும் திறன். ஸோ ஹீரோ இதை வச்சு என்ன அக்கிரமம் பண்ணுவோம் சொல்லிட்டு போக போக நம்ம பார்க்க தான் போறோம். ரியலி வேற லெவல். ஹீரோ வந்து ஒரு காட் லைக் பீயிங் மாறுவான் இந்த பவரால. அதாவது ஹீரோ கில் பண்ணுவான், ஸோ எனர்ஜி போகுது ஹோலி பவர், உடனே வந்து அந்த லைஃப் ட்ரெயின் மூலியமா அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை கெயின் பண்ணிருவான். ஸோ இப்படிதான் வந்து சீட் ஸ்கில் மாதிரி போயிருக்கும் இந்த மன்வா. ஸோ இது நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் பிக் பண்ணேன். நான் படிச்சேன், எனக்கு உண்மையிலே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து தினமும் ஒரு சாப்டர்ஸா வந்து அப்லோட் செய்யறேன். ரியலி நல்லா இருக்கும் காய்ஸ். அதாவது இந்த லைஃப் ட்ரெயின் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இலக்கின் உயிர் சக்தியை உறிஞ்சி அதை ஆத்ம சக்தியாகவும்
உடல் வலிமையாகவும் மாற்றும். மரணத்திற்கு பிறகும் இதில் இழப்பு எதுவுமே கிடையாது. ஒரு புனிதன் புனித சக்தியை அடிப்படையாக கொள்கிறான். ஒரு நெக்ரோமன்சர் ஆத்ம சக்தியை பயன்படுத்துகிறான். முற்றிலும் மாறுபட்ட இரண்டு சக்திகளை ஒரே நேரத்தில் கையாளுவது, இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனோட சின்ன ரியூகா ஒரு புனிதனாக இருந்து கொண்டு நெக்ரோமன்சியை பயன்படுத்துவதா, புனித திறமையும் நெக்ரோமன்சியும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரோனோஸ் அதனால்தான் நீ ஒரு ஜீனியஸ் சொல்லிட்டு சொல்றான். அப்ப ரியூகா யோசிக்கிறான், இருவருக்குமான ஒரு தந்திரம், விண்மின் தொகுப்பு மற்றும் ஒப்பந்ததாரர், எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரோனோஸ் யோசிக்கிறாரு, அவன் எல்லாவற்றிலையும் ஆரம்பத்திலிருந்தே கணக்கு போட்டிருக்கிறான். கால பயணம் செய்த பிறகு வந்த உலகின் முதல் வேட்டைக்காரன் சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப நம்ம சின்ன ரியூகா காலத்தின் முடிவில் புகழை தேடுவது ஒரு பெரிய முடிவாக இருந்ததுன்னு சொல்லி சொல்றான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பழங்கால தோட்டம், அதாவது ஏன்ஷியன்ட் கார்டனுக்கு செல்றாங்க. நம்ம ஹீரோ எனது புதிய சக்திகளை சோதிக்க இதுவே சரியான இடம் சொல்லிட்டு ஸோ கார்டனுக்குள்ள என்டர் ஆகிறான். ஸோ சாப்டர் 3 வேற லெவலா இருக்கும் guys. So keep on supporting us. Thanks for your support. Thank you all once again, my dear family. Thank you all.